Taste the Daily. சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் டெண்டர் குறித்து கேள்வி எழுப்பியதால் திமுக கவுன்சிலர்கள் அதிமுகவின் கவுன்சிலரும் மாமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான யாதவமூர்த்தியை கடுமையாக தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மதியழகன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் சையத். சேலம் மாநகராட்சி மாமன்ற இயல்பு கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு உறுப்பினர்களும் தங்களது வார்டுக்கு உட்பட்ட பிரச்சனைகளை முன்வைத்துக் கொண்டிருந்தனர். அப்போது அதிமுகவை சேர்ந்த 36வது வார்டு உறுப்பினரும் மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவருமான யாதவமூர்த்தி பேசினார். அவர் மாநகராட்சியில் உள்ள குடிநீர் பிரச்சனை, டெண்டர் விடப்பட்ட பணிகள் தொடங்கப்படாமல் இருப்பது குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். அப்போது சேலம் மாநகராட்சிக்கு இதுவரை இந்த நிதிநிலை அறிக்கையில் கூட எந்த ஒரு நிதியும் ஒதுக்கப்படவில்லை என்றும், அது மட்டுமல்ல ஒதுக்கப்பட்ட சொற்ப நிதியை கூட முறைகேடாக டெண்டர் விடப்பட்டிருக்கிறது என்றும், அமைச்சருக்கு வேண்டியவர்களுக்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது என்று அவர் ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்தார். அப்போது இந்த அமைச்சர் பெயரை குறிப்பிட்ட உடனேயே அங்கிருந்த திமுக பெண் உறுப்பினர், அதாவது 45வது வார்டு திமுக பெண் உறுப்பினர் சுகாசினி மற்றும் 35வது வார்டு உறுப்பினர் பச்சையம்மா, 2 பெண்களும் யாதவமூர்த்தியை தாக்குவதற்கு முற்பட்டார்கள். அது மட்டுமல்ல, தாங்கள் வைத்திருந்த மிக்சர் பொட்டலத்தையும் அவர் மீது வீசி எறிந்து அவர் கன்னத்திலும் மறைந்திருக்கிறார்கள். இதனை கண்ட சக உறுப்பினர்கள், அதாவது திமுக உறுப்பினர்கள் கூட அந்த பெண்களை தடுக்க முயன்றார்கள். அது மட்டுமல்ல, அதிமுகவை சேர்ந்த பெண் உறுப்பினர்களும் இது தலையிட்டு அந்த திமுக பெண் உறுப்பினர்களை தடுத்து நிறுத்தினார்கள். அது தொடர்ந்து மற்ற திமுக உறுப்பினர்களுடன் அதிமுக உறுப்பினர்கள் கைகலப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாமன்ற கூட்டத்தில் நடந்த இந்த ஒரு ரொம்ப முறைகேடான இந்த செயலை, அநாகரிகமான இந்த செயலை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் மேயர் இருக்கையில் சென்று அவரிடம் புகார் கூறுவதற்காக முற்றுகையிட்டனர். ஆனால் மேயரிடம் சென்றவுடன் மேயர் கூட்டம் முடிந்ததாக அறிவித்துவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்று விட்டார். இன்றைய தினம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பார்க்கும்போது ஒட்டுமொத்த ஜனநாயக விதிமுறைகள் அனைத்துமே மீறப்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்லலாம். அது மட்டுமல்ல, திமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள், அது குறிப்பிட்டு சொன்னால் பெண் உறுப்பினர்கள் ஒரு ரவுடிகள் போல் இங்கு மாமன்ற கூட்டத்தில் செயல்பாட்டின் மூலம் நிரூபித்திருக்கிறார்கள். இதனை கண்டித்துதான் தற்போது அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் மாமன்ற கூட்டத்திலேயே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த அநாகரிகமான செயலில் ஈடுபட்ட அந்த உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை, சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று தெரிவித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். செய்ய இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.